ஓம் சாந்தி. 26/5/26 சார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சுயம் பகவான் நமக்கு ஆசிரியராகி படிக்க வைக்கிறார். நாம் அவரிடம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். பிரஜா யோகம் அல்ல என்ற இதே குஷியில் சதா இருங்கள். கேள்வி: இந்த படிப்பின் சிறப்பம்சம் என்ன? நீங்கள் எதுவரை முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: இந்த படிப்பின் சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த படிப்பை நீண்ட காலமாக படித்து கொண்டிருப்பவர்களை விட புதிய குழந்தைகள் வேகமாக முன்னேறி சென்று விடுகிறார்கள். கூர்மையான புத்தியுடைய 3 மாத குழந்தைகள் கூட பழையவர்களை விட முன்னேறி போக முடியும். முழுமையாக தேர்ச்சி அடையாதவரை, கர்மாதீத நிலையை அடையாதவரை, கணக்கு வழக்கு முடியாதவரை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. குழந்தைகள் எங்கே அமர்ந்திருக்கிறீர்கள்? எல்லையற்ற தந்தையின் பள்ளிக்கூடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே குழந்தைகளுக்கு மிகவும் உயர்ந்த போதை இருக்க வேண்டும். யாருடைய குழந்தைகளுக்கு? எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளுக்கு அல்லது ஆன்மீக குழந்தைகளுக்கு. தந்தை ஆத்மாக்களை தான் படிக்க வைக்கிறார். பகவான் வாக்கு என்பது கூட அவசியம் இருக்கிறது. ஆனால் பகவான் என்று யாருக்கு சொல்லப்படுகிறது? இதை புரிந்து கொள்ளவில்லை. சிவ பரமாத்மாய நமஹ என்று கூட சொல்கிறார்கள். பரமாத்மா ஒருவரே ஆவார். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், நிராகாரர். இதை நீங்கள்தான் புரிந்து கொள்கிறீர்கள். அடுத்தது பாபா, நீண்ட காலமாக வருபவர்களை விட புதியவர்கள் வேகமாக போக முடியாது என்று அப்படி இல்லை. 3 மாத புதிய குழந்தைகள் கூட மிகவும் புத்தி கூர்மையுடையவர்களாக ஆகி விடுகிறார்கள். பாபா, இந்த ஆத்மாவின் புத்தி மிகவும் கூர்மையாக இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். புதியவர்கள் கேட்கும் போது மகிழ்ச்சியில் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறார்கள். அனைவருமே இறைவனுடைய மாணவர்கள். நிராகார தந்தை ஞான கடல் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். பகவான் வாக்கு என்று பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ அதை மறந்து விட்டார்கள். இந்த படிப்பினுடைய சிறப்பம்சம் என்னன்றது பாபா தெளிவா சொல்லிட்டு இருக்கிறார். யாருமே நாளைக்கு வந்து பாபாவை குறை சொல்லக்கூடாது. பகவான் வந்தார், எங்களை மட்டும் லேட்டாக தேர்ந்தெடுத்தார். சாக்காரத்தில் பிரம்மாவாக இருக்கும்போது ஏன் எங்களை தேர்ந்தெடுக்கலை? இல்லை அவ்வியக்த பாப்தாதா வரும்போது எங்களை ஏன் தேர்ந்தெடுக்கலை? எங்களை மட்டும் ஏன் இப்போ தேர்ந்தெடுத்திருக்கிறார்? நாங்கள் அதையெல்லாம் மிஸ் பண்ணோமே அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பழையவர்களை விட புதியவர்கள் நல்ல முயற்சி செய்ய முடியும். அந்த வரதானம் பாபா கொடுத்துருக்கிறார். நாங்கள்லாம் சாக்கார பாபாவை பார்த்ததில்லை, ஃபீல் பண்ணுவோம். ஆனால் பாபா ஒரு முரளியில் சொல்லியிருக்கார், யார் வந்து பிரம்மா பாபா அவ்வியக்த ஆன பின்னாடி வந்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் 25% கிரேஸ் மார்க்ஸ். ஏன்னா நீங்கள் சாக்கார் பாபாவை பார்க்கல, ஆகையால் 25 மார்க்ஸ் உங்களுக்கு அப்படியே கிடச்சிடுறது எக்ஸ்ட்ரா. சரி, இப்போ அவ்வியக்த பாப்தாதாவையும் பார்க்கல மதுபன்லன்னா மேபி அவங்களுக்கு 50 மார்க்ஸ் கூட கிடைச்சிடும். அது மட்டும் இல்லை, புதியவர்கள் வேகமாக செல்றதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குது. அவங்களுக்கு அவ்வளோ வைராக்கியம் இருக்கும். மேபி போன பிறவிலேயே அவங்க வந்து தேடி எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த கணக்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்திருப்பாங்க. அவ்வளோ ஆர்வம் இருக்கும். அதனால பாபா கிடைச்ச உடனேயே அவங்க நல்ல கூர்மையான புத்தியுடையவர்களாக ஆயிட்டு நல்ல முயற்சி செய்வாங்க, தீவிர முயற்சி செய்வாங்க. அதெல்லாம் பாபானுடைய வரதானம், அவங்களுடைய பார்ட்டு. இதுதான் இந்த படிப்பின் சிறப்பம்சம். இங்கேயோ தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆசிரியராக இருக்கிறார். இது அதிசயமான விஷயம். நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள்.
ஷிவ் பாபா நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயம் அவர்களுக்கு இருக்கிறது. அதாவது எந்த சென்டருக்கு போனாலும் ஷிவ் பாபாவுடைய முரளி தான். நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அவங்க எல்லாமே முரளி கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க புத்தியில் என்ன இருக்கு? ஷிவ் பாபா நம்மை படிக்க வைத்து கொண்டு இருக்கிறார். எல்லாருக்குமே இந்த நிச்சயம் இருக்கு அப்படின்றார். சில நேரத்தில் சில குழந்தைகள் இன்னும் எவ்வளோ நாளைக்கு பாபா படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாபா பதில் சொல்லிட்டு இருக்கிறார். தந்தை டீச்சர் நீங்கள் தேர்ச்சி அடையும் வரை படிக்க வைப்பார். கர்மாதீத நிலை அடையும் வரை முயற்சி செய்ய வேண்டும். கர்மங்களின் கணக்கு வழக்கிலிருந்து விடுபட வேண்டும். உங்களுக்கு உள்ளுக்குள் தந்தை நம்மை அப்படிப்பட்ட உலகத்திற்கு அழைத்து செல்கிறார். மேலும் குழந்தைகள் அமர்ந்திருக்கிறோம். பரந்தாம நிவாசி பாபா வந்து நம்மை படிக்க வைக்கிறார் என்று நினைக்கக்கூடிய அப்படிப்பட்ட வேறெந்த பள்ளியும் இல்லை என்று மிகுந்த குஷி இருக்க வேண்டும். இப்பொழுது தந்தையின் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள். நான் ஞான கடல் என்று தந்தையும் கூறுகிறார். ஷிவ் பாபா பிரம்மா மூலமாக தான் படிக்க வைக்கிறார். தந்தை அமர்ந்து அடிக்கடி குழந்தைகளை எழுப்புகிறார். பிறகு மாயை தூங்க வைத்து விடுகிறது. இப்பொழுது நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். அதாவது பாபா ஞானம் கொடுத்து விழிப்புணர்வில் வைக்கிறார். அந்த ஞானத்தினுடைய விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா மாயா என்ன பண்ணிடுறது? தூங்க வச்சிடுறது, மறக்க வச்சிடுறது. இப்போது உங்களுக்கு ஞானத்தின் மீதும் அன்பு இருக்கிறது, படிக்க வைப்பவர் மீதும் அன்பு இருக்கிறது. ஆசிரியரிடம் படிக்கும் போது சிலர் ஆசிரியர்களுக்கு பரிசு கொடுக்கிறார்கள். இந்த தந்தையோ அவரே பரிசு கொடுக்கிறார். குழந்தைகளே, இப்போது ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் அஷரீரியாக வந்தீர்கள். பிறகு ஷரீரத்தை எடுத்து நடித்தீர்கள். சரியாக 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். தந்தை சத்தியமானவர். அவர் சத்தியமானதை தான் சொல்கிறார். இப்போது நீங்கள் அனைவரும் முள்ளில் இருந்து மலராகி கொண்டிருக்கிறீர்கள். முள் அல்லது மலர் என்று எதற்கு சொல்லப்படுகிறது? இதை கூட இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது சீச்சி மோசமான முட்கள் நிறைந்த உலகம். இப்போது தந்தை வந்து சத்தியுக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். சங்கம யுகத்தில்தான் ஸ்தாபனை நடக்கிறது. இதுதான் உண்மையிலும் உண்மையான கும்பமேளா என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. ஆத்மாக்கள் அநேகர் இருக்கிறார்கள். பரமாத்மா ஒருவரே ஆவார். பரமாத்மா தந்தை தூய்மையாக்குவதற்காக குழந்தைகளிடம் வருகிறார். இதற்குதான் சங்கமம் கும்பமேளா என்று சொல்லப்படுகிறது. அதாவது இதை ஆத்மாக்கள் பரமாத்மாவை சந்திக்கும் விழா அப்படின்னு சொல்லலாம். அல்லது நதிகள் கடலில் சங்கமிக்கும் விழா அப்படின்னு சொல்லலாம். இதுதான் உண்மையிலும் உண்மையான கும்பமேளா. இப்போது உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. தந்தை வந்து சொர்க்கவாசியாக ஆக்குகிறார். பிறகு நரகத்தின் பழைய உலகத்தின் அழிவு அவசியம் நடக்கும். இப்போது குழந்தைகளாகிய உங்களை பொறுத்தவரை இந்த முழு உலகமும் அழிய போகிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. உலகத்துல பயப்படுவாங்க. இது நரகம்ன்றதும் தெரியும், அழிய போகுதுன்றதும் தெரியும். இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அப்படின்ற ஞானம் இல்லாத காரணத்தினால பயப்படுறாங்க. ஆனால் உங்களுக்கு உலகம் அழிய போகுது அப்படின்னு கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்குது. இந்த உலகம் அழிந்தால்தான் சத்தியுகம் வரப்போகிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த விநாசத்தின் மூலம் சொர்க்கத்தினுடைய கேட் திறக்கப் போகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆகையால உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது.
மனிதர்களுக்கு இந்த ஞானம் பிடிக்கிறது, ஆனால் புத்தியில் எதுவும் பதிவதில்லை. நரகத்திற்கு பிறகு சொர்க்கம் வரும் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நாம் இப்போது இதுபோல் தேவி தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். தந்தை இந்த பிரம்மாவின் உடல் மூலமாக படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இல்லையென்றால் நான் உங்களை எப்படி படிக்க வைப்பேன் என்று தந்தை கூறுகிறார். ஆத்மாக்களை தான் படிக்க வைக்கிறேன், ஏனென்றால் ஆத்மாவில்தான் துரு பிடித்திருக்கிறது. இப்போது நீங்கள் உண்மையான தங்கமாக மாற வேண்டும். சத்தியுகத்திலிருந்து திரேதாயுகத்திற்கு வந்தீர்கள். அதாவது வெள்ளியின் கலப்படம் கலந்ததால் சந்திர வம்சத்தினர் ஆகிறீர்கள். இப்போது நாம் தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு ஆகிய யுகங்களில் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறோம் என்பது புத்தியில் இருக்கிறது. அநேக முறை இந்த நடிப்பை நடித்திருக்கிறோம். இந்த நடிப்பிலிருந்து யாரும் விடுபட முடியாது. அவர்கள் எங்களுக்கு மோட்சம் வேண்டும் என்கிறார்கள். அதாவது சாது சந்நியாசிகள் சாதனை செய்கிறாங்க அப்படின்னா பிறவியே எடுக்கக்கூடாது, மோட்சத்துக்கு போகணும்னு சாதனை செய்கிறாங்க. கலியுகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட துக்கம் அதிகமாகும் போது மோட்சத்துக்கு போகணும், திரும்ப பிறக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, உண்மையிலையும் அவங்க அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பாதிக்கு மேலே கடைசியில் வரக்கூடியவங்க. நீங்கள் தான் ஆரம்பத்தில் இருந்து வரீங்க, 84 பிறவிகள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு தான் தொந்தரவு அதிகம். நீங்கள் தான் அப்படி நினைக்கணும், ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கிறது இல்லை, அவங்க அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்றார். ஆனால் உண்மையில் நீங்கள்தான் கஷ்டப்பட வேண்டும். நீங்கள்தான் 84 பிறவிகளின் சக்கரத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆனால் மனிதர்கள் வருவதும் போவதும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதிலிருந்து நாம் ஏன் விடுபட்டுவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி நடக்க முடியாது. அடுத்தது பாபா, இந்த ஆன்மீக கல்லூரியை திறந்து வைத்தால் மனிதர்கள் சதா ஆரோக்கியமாகவும் செல்வந்தராகவும் மகிழ்ச்சியாகவும் ஆகி விடுவார்கள். அதுவும் மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் இரண்டும் இணைந்திருக்கிறது. ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சியும் இருக்கிறது. உண்மையில் யோகத்தினால் ஆயுள் அதிகரிக்கிறது. நீங்கள் எவ்வளவு ஆரோக்கியமானவர்களாக ஆகுகிறீர்கள். குபேரனின் பொக்கிஷம் கிடைக்கிறது. தந்தை சோழியிலிருந்து வைரமாக மாற்றுகிறார் என்றால் அவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்க வேண்டும். பாபாவை நினைக்க வேண்டும். நினைவின் மூலம்தான் நீங்கள் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த வைரம் போன்ற விலை மதிப்பற்ற வாழ்க்கையை சோழிகளுக்கு பின்னால் இழந்துவிடக் கூடாது. மரணம் எதிரில் நின்று கொண்டிருக்கிறது. எனவே தன்னுடைய அனைத்தையும் ஆன்மீக சேவையில் ஈடுபடுத்தி பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், படிப்பு மற்றும் படிக்க வைப்பவரிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். பகவான் நம்மை படிக்க வைப்பதற்காக வருகிறார் என்ற இந்த மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். வரதானம், கேட்சிங் பவர் மூலம் தன்னுடைய நிஜ சம்ஸ்காரங்களை கேட்ச் செய்து அதன் ஸ்வரூபமாகக்கூடிய சக்திசாலி ஆகுங்கள். முயற்சிக்கான முக்கிய ஆதாரம் கேட்சிங் பவர்.
எப்படி விஞ்ஞானம் நீண்ட காலத்திற்கு முன்னால் இருந்த ஒலியை கேட்ச் செய்கிறதோ, அதேபோல் நீங்கள் சைலன்ஸ் சக்தியினால் தன்னுடைய ஆதி காலத்தின் தெய்வீக சம்ஸ்காரத்தை கேட்ச் செய்யுங்கள், அதாவது பிடித்து கொள்ளுங்கள். அதற்கு சதா நான் அதுவாக தான் இருந்தேன், மீண்டும் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவில் வையுங்கள். எந்த அளவிற்கு அந்த சம்ஸ்காரங்களை பிடித்து கொள்வீர்களோ அந்த அளவிற்கு அதன் சொரூபமாகி விடுவீர்கள். 5000 ஆண்டுகளின் விஷயம் நேற்றைய விஷயம் என்பது போல் மிக தெளிவாக அனுபவம் ஆக வேண்டும். தன்னுடைய நினைவை அவ்வளவு உயர்ந்ததாக மற்றும் தெளிவானதாக ஆக்குங்கள், அப்போது சக்திசாலி ஆகுவீர்கள். ஸ்லோகன்: பிராமண வாழ்க்கையின் சுவாசமே குஷி. உடலே போனாலும் சரி, குஷி போகக்கூடாது. எவ்வளோ அழகா பாபா சொல்லிட்டு இருக்கிறார். சுவாசம் இல்லை அப்படின்னா மனித வாழ்க்கை இல்லை. அதுபோல பிராமண வாழ்க்கையின் சுவாசம் குஷி. குஷி இல்லை என்றால் பிராமண வாழ்க்கையும் இல்லை. ஆகையால உடலே போனாலும் சரி, குஷி போகக்கூடாது. அவ்யக்த சமிக்ஞை: ஒரு நொடியில் முடிவெடுப்பவர்கள் ஒருவருடையவராக இருக்கும் காரணத்தினால் சதா ஒரே சீரான நிலையில் இருப்பார்கள். அதாவது ஒரு பாபாவினுடையவராக நம்ம இருந்தோம் அப்படின்னா எது வந்தாலும் ஒரு செகண்ட்ல முடிவெடுக்க முடியும். ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மற்றபடி யார் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு முடிவெடுப்பார்களோ அவர்கள் ஒரு படகிற்கு பதிலாக 2 படகுகளில் கால் வைப்பவர்களாக இருப்பார்கள். அதாவது ஒரு சிலர் யோசிச்சுட்டே இருப்பாங்க, டக்குன்னு முடிவெடுக்கிறதில்ல. போகலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, இப்படி செய்தால் என்ன ஆகுமோ, அப்படி செய்தால் இப்படி ஆகுமோ, ஒரே குழப்பத்திலே இருப்பாங்க. அதற்கு பாபா பாருங்க, இப்படி யோசிச்சுட்டே இருந்தாங்க, ஒரு செகண்டில் முடிவெடுக்கலை, அதிக நேரம் எடுத்துக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க 2 படகுல கால் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ 2 படகுல கால் வச்சா என்ன ஆகும்? நடு ஆற்றுல தான் விழ வேண்டியிருக்கும். அதனால் ஒரு பாபாவினுடையவராக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் டக்குன்னு முடிவெடுக்கணும், ஒரு செகண்டில் முடிவெடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவர்கள் சதா ஏதாவது ஒரு குழப்பத்தின் அலைச்சலில் ஒரே சீரான நிலையுடையவர்களாக ஆகுவதில்லை. எனவே ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு நொடியில் முடிவெடுங்கள். இதயத்தை துண்டு துண்டாக ஆக்காதீர்கள். முழு இதயத்தையும் பாபாவுக்கு கொடுங்க. இவங்களுக்கு கொஞ்சம், அவங்களுக்கு கொஞ்சம், பாபாவுக்கு கொஞ்சம், பீஸாக கொடுக்காதீங்க. அப்போ ஒரு செகண்டில் முடிவெடுப்பீங்க, ஒரு செகண்டில் ஒப்பந்தம் செய்வீங்க, 21 பிறவிகளுக்கு பிராப்தி அடைவீங்க. ஓம் சாந்தி. மனது என்று முன்
ஆத்மா